ஹாய் எவ்ரிவன். நம்ம இந்த வீடியோவில் குளோபல் இங்கிலீஷ் அப்படின்னா என்னது அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். குளோபல் லாங்குவேஜ் அல்லது வேர்ல்டு லாங்குவேஜ் அப்படின்னா உலக மொழி அப்படின்னு சொல்லி தமிழில் அர்த்தம். உலக மொழி அப்படின்னு சொன்னால் எதை நம்ம உலக மொழி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு லாங்குவேஜ் அல்லது எந்த ஒரு மொழியை உலக அளவில் எல்லாராலையும் பேசப்படுறதோ கற்கப்படுகிறதோ அந்த லாங்குவேஜை தான் நம்ம உலக மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த லாங்குவேஜை பற்றி நம்ம படிக்கும்போது லிங்குவா ஃப்ராங்கா அப்படின்னு சொல்லி ஒரு டேர்மை நம்ம படிப்போம். லிங்குவா ஃப்ராங்கா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால் காமன் லாங்குவேஜ் அதாவது பொதுவான மொழி அப்படிங்கிற அர்த்தம். பொதுவான மொழி எல்லாராலையும் பேசப்படக்கூடிய பொதுவான ஒரு மொழியை தான் லிங்குவா ஃப்ராங்கான்னு சொல்கிறோம். லிங்குவா ஃப்ராங்கா ஆர் நம்ம வேர்ல்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னால் அதோட குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒன்று அளவுக்கு அதிகமான மக்கள் அதை ஃபஸ்ட் லாங்குவேஜாகவும் செகண்ட் லாங்குவேஜாகவும், அதாவது முதல் மொழி இரண்டாவது மொழியாக பேசணும். ரெண்டாவது, நிறைய நாடுகளில் அந்த மொழி பேசப்படணும். மூணாவதாக, உலக நிறுவனங்கள் அது மாதிரி ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் உள்ள உறவு முறைகள் இதிலெல்லாம் அந்த மொழி அதிகமாக பேசப்படணும், உபயோகப்படுத்தப்படணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு மொழியை நம்ம உலக மொழி, குளோபல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். ஒரு மொழியை 3 காரணிகள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. முதல் ஒன்று, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொன்னால், எத்தனை கண்ட்ரீஸில் இதை ஃபஸ்ட் லாங்குவேஜாக அல்லது தாய்மொழியாக பின்பற்றுறாங்க அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, எத்தனை கண்ட்ரீஸ் இதை அவங்களோட அலுவலக மொழி, அஃபிஷியல் லாங்குவேஜாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று. மூணாவதாக எத்தனை கண்ட்ரீஸில் இந்த பர்டிகுலர் லாங்குவேஜை ஒரு ஃபாரின் லாங்குவேஜாக அந்த கண்ட்ரியில் உள்ள ஸ்கூல்ஸில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுறாங்க. இந்த 3 காரணிகளை பொறுத்து தான் ஒரு லாங்குவேஜோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஒரு லாங்குவேஜ் ரொம்ப பாப்புலராகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தா, அந்த மொழியோட ஸ்ட்ரக்சரல் குவாலிட்டிஸ் அப்படின்னா அந்த பர்டிகுலர் மொழியோட அமைப்பு. ரெண்டாவதாக பார்த்தா சைஸ் ஆஃப் இட்ஸ் வெக்காபுலரி அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளோட அளவு. மூணாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் குவாலிட்டி ஆஃப் இட்ஸ் லிட்ரேச்சர், அந்த மொழியில் எழுதப்பட்ட இலக்கியங்களோட தரம். அடுத்தது இட்ஸ் அசோசியேஷன் வித் கிரேட் கல்ச்சர்ஸ் அண்ட் ரிலீஜியன்ஸ், அந்த மொழியோட தொடர்பு, அந்த கலாச்சாரங்கள், மதங்கள், அதோட அந்த மொழியோட தொடர்பு. அடுத்தது மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் பொலிட்டிக்கல் பவர் ஆஃப் இட்ஸ் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், இந்த லாங்குவேஜை பேசக்கூடிய கண்ட்ரியோட பொலிட்டிக்கல் பவர், அரசியல் பவரை பொறுத்து இருக்குது. அடுத்தது எக்கனாமிக் பவர், அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் பவர், பொருளாதார பவர் எந்த அளவுக்கு இருக்குது. ஜாஸ்தியாக இருந்தால் அந்த லாங்குவேஜ், அங்கே பேசக்கூடிய லாங்குவேஜோட இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த லாங்குவேஜ் கூடிய சீக்கிரம் ரொம்ப பாப்புலர் ஆயிரும். இதுதான் ஒரு சாதாரணமான ஒரு லாங்குவேஜ் எப்படி உலக மொழியாக மாறுது அப்படிங்கிறதுக்கான காரணிகள். ஒரு மொழி உலக மொழியாக மாறுறதுக்குள்ள காரணிகளை நம்ம பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது மெயினாக உலக மொழியாக இப்போ பரவலாக பேசப்பட்டுட்டு வரக்கூடிய ஒரு மொழி என்ன அப்படின்னு சொன்னால் ஆங்கில மொழி, இங்கிலீஷ். இந்த ஆங்கில மொழியோட வரலாற்றை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதோட வரலாற்றை ஏற்கனவே 3 ஸ்டேஜஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் ஓல்டு இங்கிலீஷ், ரெண்டாவது உள்ளது மிடில் இங்கிலீஷ், மூணாவது உள்ளது மாடர்ன் இங்கிலீஷ். இப்போ அதோட 4வது ஒரு ஸ்டேஜையும் சேர்த்துருக்காங்க. அதுதான் என்ன அப்படின்னு சொன்னால் குளோபல் இங்கிலீஷ். இந்த ஆங்கில மொழி, அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ்
ஒரு குளோபல் லாங்குவேஜாக இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு வந்ததோட காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆங்கில மொழி இப்போ வந்து ஒரு குளோபல் லிங்குவா ஃப்ராங்கா அல்லது ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ் அல்லது ஒரு வேர்ல்டு லாங்குவேஜாக இப்போ எல்லாராலையும் பேசப்பட்டு வருகிறது. இந்த குளோபல் இங்கிலீஷ் வந்து இந்த லேட் 20th அண்ட் 21st செஞ்சுரியில் நடந்த ஒரு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட். அதுவரை எந்த ஒரு லாங்குவேஜும் குளோபல் லாங்குவேஜ் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு வரல. இந்த லேட் 20th அண்ட் 21st செஞ்சுரிஸில் தான் இந்த இங்கிலீஷ் வந்து ஒரு குளோபல் இங்கிலீஷ் அப்படிங்கிற அந்தஸ்தை பெறுது. இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ஒரு குளோபல் லாங்குவேஜாக வர்றதுக்கு மெயின் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த 19ஆம் நூற்றாண்டில் நடந்த பிரிட்டிஷ் கலோனியல் எக்ஸ்பான்ஷன், ஆங்கில காலனி ஆதிக்கம், அதுதான் மெயின் காரணமாக நம்ம சொல்ல முடியும். அதாவது அந்த காலகட்டத்தில் பல நாடுகள் உலக அளவில் தங்களோட காலனிஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஆனால் அதில் வந்து டாமினண்ட்டாக இருந்த கண்ட்ரி எது அப்படின்னு சொன்னால் இங்கிலாந்து மக்கள் தான் பல நாடுகளில் போய் காலனியை எஸ்டாப்ளிஷ் பண்ணி டாமினண்ட்டாக இருந்ததுனால அவங்களோட லாங்குவேஜ் வந்து எல்லா நாடுகள்லேயும் பரவ ஆரம்பிச்சிச்சு. இப்போதைக்கு வந்து அந்த இங்கிலீஷ் வந்து ஒரு குளோபல் லாங்குவேஜாக ரொம்ப பாப்புலர் ஆகிறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எக்கனாமிக் குளோபலைசேஷன், பொருளாதார அளவில் உலகமயமாக்குதல், அது ஒரு காரணம். இன்னும் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், அந்த கம்யூனிகேஷன் டெக்னாலஜியோட வளர்ச்சி. இந்த கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய வளர்ச்சி ஒன்று, எக்கனாமிக் குளோபலைசேஷன் ஒன்று. இந்த ரெண்டும் வந்து இப்போதைக்கு அந்த ஆங்கில மொழியை வந்து ஒரு குளோபல் லாங்குவேஜாக ரொம்ப பாப்புலராக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. ஆங்கிலேய காலனி ஆதிக்கத்திற்கு பின்னாடி வந்து இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து ஒரு உலக மொழியாக இன்டர்நேஷ்னல் கம்யூனிகேஷன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய கண்ட்ரீஸ் வந்து இந்த லாங்குவேஜை அவங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜாகவே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி வந்து மாடர்ன் இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்துச்சு. இப்போ வந்து இங்கிலீஷை வந்து உலக அளவில் பல நாடுகளும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அது மெயின் பேசிக் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், கலோனியல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த பிரிட்டிஷ் த்ரூ அவுட் த வேர்ல்டு. அதாவது ஆங்கிலேயர்களின் காலனி ஆதிக்கம்தான் மெயினான ஒரு காரணம். இப்போ உலக அளவில் பார்த்தா கிட்டத்தட்ட 1 பில்லியன் மக்கள் வந்து அந்த ஆங்கில மொழியை ஃபஸ்ட் லாங்குவேஜாகவும் செகண்ட் லாங்குவேஜாகவும் பேசிகிட்ருக்குறாங்க. இப்போ வந்து நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொன்னால், ஆங்கில மொழியை தாய்மொழியாக ஃபாலோ பண்ணாத மக்கள், அவங்க கூட இப்போ வந்து நிறைய கண்ட்ரீஸில் உள்ள மக்கள் வந்து இங்கிலீஷை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பர்பஸஸ்க்கு அந்த ஆங்கில மொழியை வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதன் மூலம் இந்த ஆங்கில மொழி வந்து இன்றைக்கி பெரிய அளவில் ஒரு குளோபல் லாங்குவேஜாக பரப்பப்பட்டு பேசப்பட்டு வருகிறது. குளோபல் இங்கிலீஷை நம்ம வந்து வேர்ல்டு இங்கிலீஷ், காமன் இங்கிலீஷ், ஜென்ரல் இங்கிலீஷ், இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ், குளோபிஷ் அப்படியெல்லாம் வேறு டேர்ம்ஸில் நம்ம சொல்லலாம். இது வந்து உலக அளவில் ஒரு மூமெண்ட்னால் வந்த ஒரு லாங்குவேஜ் தான் குளோபல் இங்கிலீஷ். அதாவது உலக அளவில் வந்து இன்றைக்கி வந்து குளோபலைசேஷன் வந்துருச்சு. எல்லா கண்ட்ரீஸும் வந்து ஒரு குளோபல் வில்லேஜாக மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் இடையில லிங்க் இருக்கணும், அந்த ப்ராப்பர் கம்யூனிகேஷன் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும், புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சதோட எஃபெக்ட் தான் அந்த குளோபல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது. இன்றைக்கி உலக அளவில் வந்து கிட்டத்தட்ட 350 மில்லியனுக்கு மேற்பட்ட பீப்புள் வந்து இந்த இங்கிலீஷை வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜாகவும், கிட்டத்தட்ட 430 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் வந்து இதை செகண்ட் லாங்குவேஜாகவும் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க உலக அளவில். அப்புறம் ஆல்ரெடி வந்து ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்னு ஒன்று படிச்சிருக்கோம். ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து இங்கிலாண்டில் சதர்ன் பார்ட் ஆஃப்
இங்கிலாண்டில் பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். ஆனால் இந்த ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷை வந்து ஏன் ஒரு உலக மொழியாக குளோபல் இங்கிலீஷாக கொண்டு வரல அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ். ஸோ அதை வந்து ஈஸியாக ஃபாரின் லாங்குவேஜஸ்க்கு வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஆனால் குளோபல் இங்கிலீஷ் அப்படி கிடையாது. ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த அந்த ஜாஸ்தியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இந்த குளோபல் இங்கிலீஷில் கிடையாது. குளோபல் இங்கிலீஷை எடுத்துக்கிட்டால் இதில் வந்து சென்டென்சஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். பாசிவ் வாய்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது மாதிரி வேர்ட் ஆர்டர் வந்து எப்போவுமே கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி போயிட்டுருக்கும். இந்த மெட்டாஃபர்ஸு, ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ் இதெல்லாம் ரொம்ப அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. லாஜிக்கலாக இருக்கும். அதே மாதிரி நான் நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸு, அதாவது இங்கிலீஷை தாய்மொழியாக ஃபாலோ பண்ணாத மக்கள், அவங்களுக்கும் கூட கிளியராக புரிகிற மாதிரி ரொம்ப சூட் ஆகுற மாதிரி இந்த குளோபல் இங்கிலீஷ் இருக்கிறதுனால மக்கள் எல்லாருக்கும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. குளோபல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது இது ஒரு ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங். இதை வந்து நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், அதை ஃபாலோ பண்ணவும் முடியும். இந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக, ரொம்ப லாஜிக்கலாக, ரொம்ப கிளியராக ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரீடர்ஸுக்கு வந்து ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியும் ஃபாலோ பண்ணுற மாதிரியும் இருக்கும். இதில் உள்ள சென்டென்சஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். இந்த காம்ப்ளிகேட்டட் காம்ப்ளெக்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு கம்யூனிகேஷனை ரொம்ப கிளியராக, ரொம்ப எஃபெக்டிவாக நம்ம வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த குளோபல் இங்கிலீஷ் இருக்குது. இது மட்டும் இல்லை, ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த குளோபல் இங்கிலீஷை வந்து அதர் லாங்குவேஜஸில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கை வந்து அவங்களோட ஒரு ப்ரிஃபர்ட் ஸ்டைலாக எடுத்துக்கிறாங்க. இப்போதைக்கு குளோபல் இங்கிலீஷ் நல்லா டெவலப் ஆகி பிஸ்னஸில் கூட டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் எல்லாமே இப்போ வந்து அவங்களோட ஒரு கார்ப்பரேட் லாங்குவேஜாக வந்து இந்த குளோபல் இங்கிலீஷை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கண்ட்ரீஸில் வந்து கவர்மெண்ட்ஸே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களோட கரிக்குலம் இதில் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லெவல்லேருந்தே அந்த இங்கிலீஷை வந்து படிக்கிற அந்த மாதிரி அவங்களோட கரிக்குலத்திலே அதை இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. உலக அளவில் இப்போ வந்து இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஸ்கில்லாகவே எல்லாருமே வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த 21st செஞ்சுரியில் வந்து ப்ரைமரி ஸ்கூல் சில்ட்ரன் முதற்கொண்டு இந்த இங்கிலீஷை வந்து அவங்களோட பேசிக் ஸ்கில்லாக கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நிறைய விதமான எக்கனாமிக் பெனிஃபிட்ஸும், பொருளாதார வகையில் பல நன்மைகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, நாடுகளுக்கே பொருளாதாரம் இதில் வந்து நிறைய விதமான நன்மைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஆங்கிலம் வந்து ஒரு குளோபல் லாங்குவேஜாக மாறினதோட எஃபெக்ட்ஸ் தான். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.